அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அன்பார்ந்த சத்தியவசன நேயர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற மற்ற நண்பர்களுக்கும் சத்தியவசன நிகழ்ச்சியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய செய்தியின் தலைப்பு தேவனை தேடுகிறவர்கள். வேதம் சங்கீதம் 9:10 இப்படி சொல்லுகிறது, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். பொதுவாக ஜெபம் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஜெபம் என்பது தேவன் நம்மோடு பேசுவதை கேட்பதும் நாம் தேவனுடன் பேசுவதும். இதை குறித்து நாம் வேதத்தில் பல இடங்களில் இந்த ஒரு அர்த்தத்தை பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளாக ஜெபிப்பது ஜெபத்தினுடைய ஒரு முக்கியமான தேவையாக இருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறுவது மிக முக்கியம், மிக அவசியம். நாம் அநேக நேரங்களிலே ஜெபிக்க தயங்குவது, நான் தேவனுடைய பிள்ளையாக இன்னும் மாறவில்லை, இன்னும் எனக்கு ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, ஆகையினாலே நான் எப்படி ஜெபிப்பது என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டியதில்லை. நாம் ஜெபிக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளையாக நீங்களும் நானும் மாறி ஜெபிக்கும்போது இன்னும் அதிகமான உரிமையையும் இன்னும் அதிகமான நெருக்கத்தையும் கடவுளோடு நாம் இணைந்து பெறுகிறோம். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஜெபிப்பது ஜெபத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. பொதுவாக ஜெபிப்பவர்கள் ஜெபத்தின் மேன்மையை நன்றாக அறிந்தவர்களாக இருப்பது நல்லது. ஏனென்றால் ஜெபிக்கிறவர்களுக்கே நான் ஜெபிக்கிறேன், கடவுள் கேட்கிறார் என்கிற அந்த விசுவாசம் இல்லாது போனால் அவர்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அநேக நேரங்களிலே விசுவாசத்தோடு ஜெபிப்பதை நாம் மறந்து விடுகிறோம். அப்படியே நாம் விசுவாசத்தோடு ஜெபித்தாலும் காத்திருப்பதை மறந்து போகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? ஜெபிக்கிறவர்கள் விசுவாசத்தோடு ஜெபிப்பார்கள், ஆனால் அதே நேரத்தில் தேவன் தரும் வரை காத்திருப்பார்கள் என்கிற உண்மையை வலியுறுத்துகிறது. இந்த நாளிலும் ஜெபத்தினுடைய 3 வகைகள் உண்டு என்பதை பார்க்க போகிறோம். ஒன்று தனி ஜெபம். தனி மனிதன் தேவனை நோக்கி செய்யும் ஜெபத்தை நாம் தனி ஜெபம் என்று அழைக்கிறோம். குழுவாக கூடி ஜெபிக்கும் ஜெபத்தை குழு ஜெபம் என்று சொல்லலாம். உணவு அருந்தாமல் உபவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை உபவாச ஜெபம் என்று சொல்லலாம். 3 தேவைகளுக்காகத்தான் நாம் கடவுளிடத்தில் நாம் ஜெபிக்கிறோம். ஒன்று சொந்த தேவைகளுக்காக, தனிப்பட்ட தேவைகளுக்காக. 2வது மற்றவர்களுடைய தேவைக்காக. 3வது தேசத்தினுடைய நலனுக்காக, தேசத்தின் தேவைக்காக நாம் ஜெபிக்கிறோம். இப்படி நாம் ஜெபத்தின் பல வகைகளை பார்த்தாலும் இன்று நாம் தனி ஜெபத்தில் மனிதர்கள் தேவனிடத்திலிருந்து எப்படி காரியங்களை பெற்றுக்கொண்டார்கள், அதே போல தனி ஜெபம் எப்படி இயல்பாக உருவானது, இதை குறித்தும் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். நம்முடைய இந்த செய்தியிலே முதல் தலைப்பாக இயல்பாக செய்யப்படும் தனி ஜெபம். Personal prayer is a spontaneous prayer. ஸ்பான்டேனியஸா இயல்பாக உள்ளத்திலிருந்து எழுவது தான் தனி ஜெபம். ஒருவேளை சிலர் ஜெப பயிற்சிக்காக கொஞ்ச நாள் எழுதி வைத்து ஜெபிப்பார்கள். அதிலே ஆரம்ப நாட்களிலே தவறு இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஆனால் நாள் ஆக ஆக இயல்பாக நம்முடைய மன உணர்விலிருந்து வெளிப்படும் வார்த்தைகளை தேவனிடத்தில் நாம் சொல்லுவது தான் இயல்பான ஜெபமாக இருக்கும். அது ஆர்டிஃபிஷியலாக, அதாவது செயற்கைத்தனமான ஜெபமாக அது இருப்பது நல்லதல்ல. ஏனென்றால் ஆண்டவர் இயல்பு தன்மையை விரும்புகிறவர்.
இயல்பாகவே நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நாம் இந்த நாளிலே பார்க்கலாம். இயல்பாக அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பொதுவாக ஆபிரகாம் அழைக்கப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் தேவன் காட்டின அந்த திசையிலே நடக்க தொடங்கும் போது முதலிலே அவர் செய்கிற ஒரு காரியத்தை கொஞ்சம் பார்ப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலையும் 13வது அதிகாரம் 4வது வசனத்திலேருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தான் போகும் வழியிலே தான் தங்கும் இடத்தில் முக்கியமாக ரொம்ப நாள் அவர் அங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். இட்ஸ் அ செப்பரேட் பிளேஸ், தனியாக ஒரு இடம். அந்த இடத்துல அமர்ந்து அவர் தேவனை தேடும் ஒரு பழக்கத்தை உடையவராக அவர் இருந்திருக்கிறார். ஆகையினால தான் அந்த பலிபீடத்தை அவர் கட்டுகிறார். அப்படி பலிபீடத்தை கட்டி அங்கே காத்திருக்கும் பழக்கத்தையும் அங்கே நாம் அவருக்கு பார்க்க முடியும். அந்த பழக்கம் அவருக்கு இருந்ததுனால ஆண்டவராகிய கர்த்தரும் ஆபிரகாமை படிப்படியாக வழி நடத்துகிறார். அவருக்கு முதல்ல சொன்னது ஒரு காமன் பிளான், நீ வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அதுக்கு அடுத்து அவர் காண்பிப்பது அதுக்கு அடுத்த எல்லை, அதற்கடுத்து காண்பிப்பது அடுத்த எல்லை. இத்தனையும் அவர் காண்பித்து அவர் அவளை அழைத்து வர வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆபிரகாம் தன்னை தேவனுக்கு அர்ப்பணிப்பது மாத்திரமல்ல, தேவனுடைய எண்ணங்களை பெறுகிறவனாகவும் தன் எண்ணங்களை தேவனோடு பகிர்ந்து கொள்ளுகிறவனாகவும் அவன் இருக்க வேண்டும். தனி ஜெபத்தினுடைய ஒரு முக்கிய அங்கமே அதுதான். நல்ல இயல்பாக ஆண்டவர்கிட்ட நம்ம ஃப்ரீயாக பேசணும். அதுதான் தனி ஜெபத்தில் நம்ம ருசிக்கிற ஒரு நல்ல ஒரு அனுபவம். பொது இடங்களில் நம்ம ஒருவேளை அப்படி ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் தனி ஜெபத்தில் இயல்பாக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய இயலாமைகள், நம்முடைய ஏமாற்றங்கள், நம்முடைய வேதனைகள், நாம் எதிர்பார்க்கிறது நடக்காமல் இருக்கிற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தனி ஜெபத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு போகும்போது ஆண்டவர் அதை பொறுமையுடன் கேட்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு எப்போதும் அவர் தீர்வையும் தருகிறவராக இருக்கிறார். தேவனுடைய ஒரு பெரிய ஆசை என்னன்னா, தேவன் மனிதனோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறார், ஆசைப்படுகிறார். அதே போல மனிதனும் தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று ஆசையோடு வர வேண்டுமே என்பது அவருடைய விருப்பம். பொதுவாக அதற்காக அவர் என்ன செய்கிறார்? அவனை பார்த்து கொண்டே வருகிறார். ஆபிரகாமை பார்த்து கொண்டே வருகிறார். வாக்கு கொடுத்து விட்டார். அவர் 75 வயது ஆகும்போது அங்கிருந்து கிளம்புகிறார். அப்படியே ஒவ்வொரு ஆண்டுகளும் உருண்டோடி போகிறது. ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறின மாதிரி தெரியலை. லோத் அவரை விட்டு பிரிகிறார். அவருக்கு எத்தனையோ காரியங்கள் நடக்குது, வாக்குவாதங்கள் நடக்குது, சாரா ஒரு டீம் பிடிச்சிட்டு போயிடுறாங்க, எத்தனையோ காரியங்கள் நடக்குது. எல்லாத்துலேயும் கர்த்தர் விடுதலை தர்றாரு, அவருடைய ஜெபத்தை கேட்குறாரு. ஆனால் ஆபிரகாமுடைய எண்ணமெல்லாம் எதை சுற்றி வந்துச்சுன்னு சொன்னால், எனக்கு ஆண்டவர் சந்ததியை தருவேன்னு சொன்னாரே, பெரிய ஜனக்கூட்டமாக்குவேன்னு சொன்னாரே, ஆனால் ஒரு பிள்ளை கூட இல்லையே. இதை நம்ம எங்கே வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஆதியாகமத்தில் 15வது அதிகாரத்துக்கு உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்புவீங்கன்னா, அந்த 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். முதல் வசனத்தில், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதற்கு பதில் சொல்கிற ஆபிரகாம் ஒரு ஜெப நேரத்தில் இயல்பாக பேச ஆரம்பிக்கிறார். அந்த இடத்த நம்ம கவனித்து பார்ப்போம்னா, தேவன் பேசுகிறார், ஒரு வாக்கு கொடுக்கிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாக்கு தத்தம். நான் உனக்கு பலன் அளிப்பேன், ஐ வில் கிவ் எ ரிவார்ட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதை கேட்டு சந்தோஷப்பட வேண்டிய ஆபிரகாம் அதில் கவனம் செலுத்தாதவராக, அல்லது அதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் என்னுடைய தேவை ஒன்று உண்டு அப்படின்னு அந்த இடத்துல ஸ்பான்டேனியஸாக எப்படி ஜெபிக்கிறாருன்னா, ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியாசார் என் வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறானே என்றார். பாருங்க, தன்னுடைய வேதனையான வார்த்தைகள். நீங்கள் சொன்னபடி பிள்ளையை தரலை, ஆனால் என் நிலைமை எப்படி இருக்குன்னா, காலம் உருண்டோடிக்கிட்டே போகுது. என் வீட்டு காரியங்களெல்லாம் பார்த்து கொள்வது யாருன்னு சொன்னால், இந்த எலியாசாருங்கிற வீட்டு விசாரணைக்காரன் தானே பார்த்துக்கிறான். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது. ஆனால் நீங்கள் எனக்கு தர்றேன்னு சொன்ன ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கலையே
அப்படின்னு சொன்னபோது தான் ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்கிறாரு, உன் கற்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான். இந்த இடத்துல நீங்கள் நல்லா உற்று பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தேவை, ஒரு தேவை, அந்த தேவையை ஆண்டவர் தர்றேன்னு சொல்லிட்டு தேவன் தருவதிலே தாமதப்படுத்துகிறார். அவருடைய சித்தமான நேரத்திலே அதை தருவதற்கு யோசித்திருக்கும் தேவன் அதை இந்த நேரத்தில் அவருக்கு தரல. அதனால அவருடைய உள்ளம் என்ன ஒரு கேள்வி எழுப்புகிறது, என் வீட்டில் என் பிள்ளைன்னு சொல்லி ஒன்று இல்லையே. நான் இந்த பகுதியை வாசித்து பார்க்கும்போது நம்ம ஒரு காரியத்தை நம்ம நினைக்கலாம். சில நேரங்களில் நம் மனதில் எழும்புகிற கேள்விகளை ஆண்டவரிடத்தில் சொல்வதற்கு நாம் அநேக நேரங்களிலே தயங்குவோம். ஆனால் ஆபிரகாம் அந்த இடத்துல ஸ்பான்டேனியஸாக அதை சொன்னதன் மூலமாக நமக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? நம்முடைய மனதில் அப்படிப்பட்ட கேள்விகள் எழும்பினால் தேவனிடத்தில் தனி ஜெபத்தில் அவரிடம் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்முடைய மன உணர்வுகள் அவருக்கு தெரியும், நம்முடைய மன வேதனைகள் அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்ய விரும்புகிறோன்னு சொன்னால், நம்மை நாமே கவர் பண்ணுற அல்லது மூடிக்கொள்ளக்கூடிய வார்த்தைகள், நம்மை நாமே முழுவதும் வெளிப்படுத்தாத வார்த்தைகளை ஆண்டவரிடத்தில் ஜெபமாக சொல்லிவிட்டு கடந்து போகிறோம். ஆனால் இந்த ஆபிரகாமை நீங்கள் பார்க்கும்போது அவர் தன்னுடைய உண்மையான தேவையை பளிச்சுன்னு சொல்கிறாரு, இயல்பாக சொல்லுகிறார். ஆண்டவரிடம் தன் மனவேதனையை பகிர்ந்து கொள்ளுகிற ஆபிரகாமை நாம் பார்த்தோம். நாம் அநேக நேரங்களிலே ஆண்டவர் வாக்கு தரும்போது வாக்கு தத்துவத்தின் மேல் கவனமாக இருக்கிறோம். நம்முடைய மன உணர்வை ஆண்டவரிடத்தில் பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை நாம் அநேக நேரங்களிலே மறந்து போகிறோம். இந்த தலைப்பு நமக்கு என்ன வலியுறுத்துகிறது? தன் மனவேதனையை பகிர்ந்து கொள்ளும் ஆபிரகாமை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. நம்மையும் என்ன அழைக்கிறது? நம்முடைய மனவேதனையை ஒழித்து கொள்ளாமல் அப்படியே ஆண்டவரிடத்தில் மனம் திறந்து பேச வேண்டும் என்று அழைக்கிறது. மூன்றாவது ஒரு குறிப்பு, தனி ஜெபத்தில் தேவனிடத்தில் மனம் திறந்து பேச அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சந்தேகங்கள் வருவது தவிர்க்க முடியாது. அதே போல நம்மை பாதிக்கப்படக்கூடிய அல்லது பாதிக்க செய்யக்கூடிய காரியங்கள் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். அப்படிப்பட்ட நேரங்களிலே நமக்கு தீர்வு வேண்டும். அந்த தீர்வு கடவுளுடைய கையில் தான் இருக்கிறது. அதை கடவுள் அவருடைய நேரத்தில் தான் தருகிறார். ஜெபத்திற்கான பதில் 3 விதங்களிலே நமக்கு வருகிறது. ஜெபிக்கும்போது ஜெபிக்கும் மனிதனுக்கு உடனே அதை ஆண்டவர் தருகிறார், உடனே எஸ் சொல்றாருன்னு அர்த்தம். இரண்டாவது, ஆண்டவர் ஜெபிக்கும் மனிதனை பார்த்து நீ காத்திரு, நான் ஏற்ற வேளையில் தருவேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது, நீ ஜெபித்திருக்கிறாய், ஆனால் நான் அதை தருவதில்லை, வேறு ஒன்றை நான் தர விரும்புகிறேன், அல்லது நீ கேட்பதை நான் தரவில்லை என்று சொல்லி நோ ஆன்சர் சொல்றார். நாம் அநேக நேரங்களிலே ஜெபத்திற்கு 3 விதமான இப்படி பதில் இருப்பதை யோசிப்பதே கிடையாது. இந்த 3 விதமான பதிலை நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால்தான், அதை தெளிவாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னால்தான், நம்ம ஆண்டவருடைய சித்தப்படி தான் அவர் நமக்கு பதிலளிக்கிறார். ஆண்டவருடைய சித்தப்படி நம்ம கேட்க சொல்றாரு, ஆனால் ஆண்டவருடைய சித்தப்படி தான் அவர் நமக்கு பதிலை தருகிறார். இதை நாம் பார்க்க முடியும். அதே போல ஆண்டவர் ஜெபிக்கும் மனிதன் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அடுத்த தலைப்பு, ஜெபிக்கும் மனிதனை தேவன் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் நல்லா தெரியும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு குழந்தையை கொடுக்க போகிறோன்னு. ஆனால் அவர் அதற்கான நேரத்தை குறித்திருந்தார். அதுவரை இவர் எப்படி காத்திருக்காரு, இவர் எப்படி பொறுமையாக இருக்கிறாரு, இவர் எப்படி விசுவாசமாக இருக்கிறாரு. 15வது அதிகாரத்தின் 6வது வசனத்தில் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை நீதியாக எண்ணினார் என்று சொல்லி வாசிக்கிறோமே, அதை எந்த அளவுக்கு ஆபிரகாம் கீப்பப் பண்ணுறாருன்னு ஆண்டவர் பார்க்க விரும்புகிறாரு. அப்போ அவர் என்ன தரல, உடனே தரல, ஆபிரகாமுக்கு அதை வெயிட் பண்ண சொல்லி சொல்லுகிறார். அதான் பதில் அவருக்கு. ஆனால் ஆபிரகாமை பொறுத்தளவில் அவர் அடுத்த காரியம் என்ன செஞ்சிடறாரு, நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், தன்னுடைய மனைவி சாராவுடைய யோசனையை கேட்டு ஆகாரை தன்னோடு சேர்த்து கொண்டு இஸ்மவேல் பிறக்க அவர் காரணமாகிறார். இது நடந்த காலத்திலிருந்து ஆண்டவர் 13 வருடங்களாக ஆபிரகாமோடு பேசவில்லை. பொதுவாக ஆண்டவர் ஐக்கியத்தை விரும்புகிறவர், மனிதனோடு பேச விரும்புகிறவர், மனிதன் பேசுவதை கேட்க விரும்புகிறவர் என்று கற்றுக்கொண்டு வருகிறோம்.
ஆனால் இங்கே நாம் பார்க்கும்போது அது தெளிவாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் என்னோடு கூட சேர்ந்து 17வது அதிகாரத்துக்கு, ஆதியாகமம் 17வது அதிகாரத்துக்கு திருப்புங்கள். 16வது அதிகாரத்தின் கடைசி வார்த்தை இப்படி முடிகிறது, ஆபிரகாமுக்கு 86 வயதானது. 17வது அதிகாரம் இப்படி தொடங்குகிறது, 99 வயதான போது ஆபிரகாமுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் 13 ஆண்டுகள் ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் பேசவில்லை. ஆபிரகாம் மாறணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. ஜெபிக்கிறவர்கள் அநேக நேரங்களில் என்ன எதிர்பார்ப்போம் என்று சொன்னால், தேவன் இந்த காரியங்களெல்லாம் தரணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் தேவன் என்னிடம் மாறுவதற்கு என்ன எதிர்பார்க்கிறார், என்னிடத்தில் என்ன மாற்றத்தை அவர் எதிர்பார்க்கிறார், என்னிடம் எந்த விதமான பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார், என்னிடம் எந்த விதமான ஒரு அர்ப்பணிப்பை அவர் எதிர்பார்க்கிறார், இதை நாம் அநேக நேரங்களிலே கற்றுக்கொள்வதே கிடையாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஜெபிக்கும் மனிதனை அவர் மாற்றுகிறார். இங்கே ஆபிரகாம அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இது எல்லாத்தையும் விட்டு விலகி வர சொல்கிறாரு. கடைசியில் ஆபிரகாம எங்கே வந்து நிற்கிறாரு, இஸ்மவேலெல்லாம் அனுப்பிட்டு தேவன் சொன்னது போல வந்து நிற்கிறார். அப்போ அவருக்கு 21வது அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்னபடியே என்ன செய்கிறார், ஆண்டவர் தருகிறார். இன்னொரு ஒரு தலைப்பிலே நாம் வாசித்து நாம் முடிக்கலாம். தெரிந்த ஒரு பகுதி, நாம் அநேக நேரங்களிலே அன்னாளை குறித்து கேள்விப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது அன்னாள் ஜெபித்தாள் என்று சொல்லி 1 சாமுவேலிலே நாம் வாசிக்கிறோம். அன்னாளுடைய ஜெபத்தை சுருக்கமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவள் கடினமான சூழ்நிலையில் ஜெபித்தாள். தன் ஜெபம் கேட்கப்படும் வரை ஜெபித்தாள். தன்னுடைய ஜெபம் தவறாக ஏலியால் புரிந்து கொள்ளப்படும் போது அப்போதும் அவள் ஜெபத்தை நிறுத்தவில்லை, விசுவாசத்தை விட்டுவிடவில்லை. ஜெபத்திற்கான பதில் வந்தபோது தான் பொருத்தனை செய்தது போல சாமுவேலை கொண்டு வந்து ஆலயத்தில் கொண்டு வந்து விடுறா. தீர்க்கதரிசியான சாமுவேலுக்கு தாய் என்று பெயரெடுத்தாள். அதைவிட ஜெபித்து ஒரு மகனை பெற்ற தாய் என்று பெயரெடுத்தாள். இன்றும் அநேகர் உள்ளத்தின் ஆழத்திலே இந்த வேதனையோடு இருக்கிறவர்கள் ஜெபிப்பது அன்னாளை பார்த்து ஜெபிப்பார்கள். அன்னாளுக்கு இப்படி தந்த ஆண்டவரே, எனக்கும் இதை தாரும் ஆண்டவரே, குழந்தையை தாரும் என்று சொல்லி ஜெபிப்பவர்கள் ஏராளம் உண்டு. அன்னாளுக்கு ஆண்டவர் அதை தந்தார். ஆண்டவர் தனி மனிதனுடைய தேவையை சந்திக்கிறார், அதே நேரத்தில் இந்த தனி மனிதனை மாற்றுகிறார். அன்னாளுடைய ஜெபத்தை நீங்கள் யோசித்து பார்ப்பீங்கன்னா, பல ஆண்டுகளாக ஜெபிப்பார்கள். அவருடைய ஜெபத்திற்கு தாமதமாகி கொண்டே இருந்தது. ஆனால் கடைசியில் அந்த அன்னாளுடைய ஜெபத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது, அன்னாள் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க. நீ தருகிற இந்த ஆண் பிள்ளையை நான் உமக்கே கொடுத்து விடுகிறேன் என்று சொல்வார்கள். உடனே அதுக்கு பதில் கிடைச்சிடும். அநேக நேரங்களிலே ஆண்டவர் நம்முடைய அர்ப்பணிப்பு ஏதாவது ஒன்றை விரும்பலாம், நம்முடைய அர்ப்பணிப்பு ஒன்றை எதிர்பார்த்திருக்கலாம். அதை நம்ம செய்யும்போது ஆண்டவர் உடனே அதை செய்து விடுகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே செய்துவிட்ட தவறை அவன் ஒழித்து விட்டு அவன் வந்து நிற்கணும். அவனுக்கு ஆண்டவர் ஈசாக்கை தரணும்னு ஆண்டவர் விரும்பினார், அதே போல தந்தார். அதே போல அன்னாளுக்கு தனக்காக விழுந்த அந்த குழந்தையை கேட்டுக்கிட்டே இருந்தா. ஆனால் ஒரு நாளில் இந்த ஜெபத்தை மாற்றி, இல்லை இந்த குழந்தையை நான் கடவுளுக்காக கேட்குறேன்னு கேட்டா, ஆண்டவர் உடனே கொடுத்தாரு. இந்த ஜெபத்திற்கான பதில் கிடைக்கும் விதங்களையெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கும்போது, ஜெபிக்கிற நீங்களும் நானும் என்ன யோசிக்கணும் தெரியுமா? ஆண்டவர் ஜெபிக்கிற என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார், அதே நேரத்தில் என் வாழ்க்கையை கூர்ந்து கவனிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ, ஜெபிக்கிற நான் அந்த மாற்றங்கள் எல்லாம் செய்யணும்னு விரும்புகிறாரு. அதற்கான அர்ப்பணிப்பை நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல ஜெப நேரத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, நாங்கள் ஜெபம் என்பது இயல்பாக மனிதனுக்குள் இருந்து எழும்பி வர வேண்டிய ஒன்று என்று சொல்லி இந்த நாளிலே பார்த்தோம். உம்முடைய பிள்ளையாக ஜெபிப்பது விசேஷித்த ஸ்லாக்கியம் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபம் ஆண்டவரே இயல்பானதா இருக்கிறதா என்று சோதித்து பார்க்கிறோம். அன்றே அது செயற்கைத்தனமாக இருக்குமானால் நாங்கள் இந்த நாளில் அறிக்கையிடுகிறோம். அன்று இயற்கையாக நாங்கள் ஸ்பான்டேனியஸாக எங்களுடைய தேவையை உண்மையாய் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். அதே போல் எங்களுடைய மன வேதனையை மனம் திறந்து சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். அன்னாள் தன்னுடைய ஜெபத்திலே எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே ஊற்றி விட்டாள் என்று சொல்வது போல நாங்கள் ஊற்றி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபத்திற்கான தடைகள், ஜெபம் கேட்கப்படுவதற்கான தடைகள் இருக்குமானால் அந்த தடைகளை இந்த நாளிலே அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே.
அது ஒருவேளை பாவமாக இருக்கலாம், அது ஒருவேளை கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியமாக எங்களுடைய வாழ்க்கையிலே அது இருக்கலாம். அதை நாங்கள் விட்டு விடுகிறோம், அதை நாங்கள் தூக்கி எறிந்து விடுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்திற்கு அது தடையாக இல்லாதபடி, ஜெபம் நீர் கேட்டு எங்களுக்கு பதில் தருவதற்கு அது தடையாக இல்லாதபடிக்கு நாங்கள் அதை விலக்கி விடுகிறோம் ஆண்டவரே. அதே போல எங்களுடைய ஜெபத்திலே நாங்கள் என்ன பொருத்தனை பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீரோ அதை நாங்கள் சரியாக செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் அப்படி பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது நீர் அந்த ஜெபத்தை கேட்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, அந்த ஜெபத்திற்கு பதில் தருகிறீர் ஆண்டவரே. ஒரு பெரிய தீர்க்கதரிசி உமக்கு தேவைப்பட்டார் ஆண்டவரே. ஆகையினாலே அன்னாளுடைய கர்ப்பத்தை நீர் அடைத்திருந்து அவளை ஜெபிக்க வைத்து அந்த சாமுவேலை உமக்காக நீர் வாங்கி கொண்டீர் சுவாமி. அதுபோல நாங்கள் உமக்கு தர வேண்டிய ஏதேனும் எங்களுடைய கையில் இருக்குமானால் நாங்கள் உமக்கு தந்துவிட எங்களுக்கு உதவி செய்யும். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமேன்.